மாணவர்கள், மீனவர்கள், தாய்மார்கள், பல்வேறு தரப்புகளின் கண்ணீரை துடைக்கின்ற கோரிக்கைகளான ஒரு 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை குழுவுடன் வழங்கி எங்களில் இடங்களில் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தருவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும் என்று நான் வலியுறுத்தியிருந்தேன். அதே கோரிக்கைகளை பல ஆண்டுகளாக தமிழக சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசியிருந்தேன். கவன ஈர்ப்பு, ஒத்திவைப்பு தீர்மானங்கள், நேரமில்லா நேரத்தில் அரசின் கவனத்தை ஈர்ப்பது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அந்த கோரிக்கைகளுக்கான அழுத்தம் தருகின்ற வகையில் சென்னை சட்டமன்ற வளாகத்திற்கு வெளியே வந்து எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களின் சார்பாகவும் மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தமிழக அரசுக்கும் நான் வேண்டுகோள் முன்வைத்தேன். ஆனால் தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலான திமுக அரசு அந்த கோரிக்கைகளை குறித்து அவர்கள் சிறிதளவும் பொருள்படுத்தவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகளே எங்களோடு எந்தவித கோரிக்கையும் வைக்காமல் தொகுதி உடன்பாடோடு கூட்டணி அமைகின்ற போது நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு இப்படி கோரிக்கைகளை எல்லாம் கொடுப்பது, இதையெல்லாம் நிறைவேற்றி தாருங்கள் என்று சொல்வது, இது எல்லாம் சரியாக படவில்லை என்கிற தோணியில்தான் அவர்களுடைய அணுகுமுறை இருந்தது. என்னை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இதுபோன்ற தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் தமக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்கின்ற அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை பயக்கக்கூடிய வகையில் செயல் திட்டங்களை நாம் கூட்டணி தலைமையாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற அரசியல் கட்சியிடம் வலியுறுத்தி அதை நடைமுறைப்படுத்துகின்ற போதுதான் அந்த மக்களுக்கு பயனளிக்கும். குறிப்பாக நான் இருக்கின்ற நெய்வேலி பகுதியில் வீடு, நிலங்கள், கோயில், சர்ச்சுகள், மசூதிகளை இடித்து மக்களை முழுவதுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறவிட்டு நிலங்களை கையகப்படுத்தி ஒன்றிய அரசு நிலக்கரியை வெட்டி எடுப்பதற்கு மாநில அரசு துணையாக நிற்பது, பரந்தூர் விமான நிலையத்துடைய நீர்நிலைகளை அழித்து விவசாய மக்களை, அந்த பகுதியினுடைய பூர்வீக குடிகளை அகதிகளாக ஆக்குவது, அம்பானி அதானியினுடைய துறைமுகத்துக்கு பல லட்சக்கணக்கான கடல் மைல் தூரத்தை நீண்ட நாள் குத்தகைக்கு விடுவது, அதுபோன்று பல்வேறு ஹைட்ரோ கார்பன், மீத்தே, ONGCக்கு அனுமதி, அதுமாதிரி டங்ஸ்டனுக்கு அனுமதி, அதுபோன்று தொழிலாளர் விரோத சட்டத்திற்கு அனுமதி, அதுபோன்று தனியார் பல்கலைக்கழகங்கள் லாபம் ஈட்டுவதற்கு, கல்விக்கொள்ளை அடிப்பதற்கு சட்டங்களை திருத்துவது, இது அத்தனையிலும் ஒற்றை ஆளாக இருந்து கடந்த 5 ஆண்டுகளாக சட்டமன்றத்தில் நான் போராடி இருக்கிறேன். அதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்கள் அறிவார்கள். என் தமிழ் சமூகத்திற்கு நான் குரல் கொடுப்பது அங்கு இருக்கின்ற மூத்த அதிகாரி பெருமக்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அவர்கள் தொடர்ந்து வேல்முருகன் திமுக அரசுக்கு, இந்த அரசுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலாக இருக்கிறார் என்கிற தகவலை அவ்வப்போது முதலமைச்சருக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, முதலமைச்சர், அமைச்சரவை இந்த நாட்டை ஆள வேண்டும். அப்போதுதான் அவர்கள் தேர்தலுக்கு தேர்தல் மக்களை சந்தித்து வாக்கு கேட்கின்ற போது அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து திட்டங்களை தீட்ட முடியும், மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து சட்டங்களை இயற்ற முடியும். ஆனால் திமுக அரசை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய அதிகாரிகளின் ஆட்சிதான் தமிழ்நாட்டில் இந்த நிமிடம் வரையிலும் கூட நடந்தேறி வருகிறது என்று நான் பலமுறை பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறேன்.